வெல்கம் டு 3 சீசன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அவதாரோட தேர்ட் பார்ட்டான அவதார் 500 வந்து இப்போ டிசம்பர் 19 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அவதார் 1 and 2 என்ன நடந்துச்சு, அப்புறம் குட்டியான டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனும் கொஞ்சம் ரீகேப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த அவதார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நிலத்தில் நடக்கும், செகண்ட் பார்ட் வந்து நீரில் நடக்கும், தேர்ட் பார்ட் வந்து இப்போ ஃபயர் அண்ட் ஆஷ் அதாவது நெருப்பில் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 10 பூதங்களை பேஸ் பண்ணி தான் அந்த படம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவதார் 1 2009 ரிலீஸ் ஆன அந்த படம் கதை என்னன்னு பார்த்துக்கிட்டாக்க, பூமிக்கு பக்கத்தில் ஆல்ஃபா சென்டானி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டார் சிஸ்டம் இருக்கு. அங்கே வந்துட்டு பாண்டோரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேபிடபிள் மூன் இருக்கு. அந்த மூன்ல வாழக்கூடியவங்க தான் நேவி அப்படின்ற மக்கள். அவங்க வந்து ஒரு ஹியூமன் ஸ்பீசிஸ் கூட சொல்லலாம். பார்க்கக்கூடிய மனுஷங்க மாதிரியே இருப்பாங்க. என்ன கொஞ்சம் உயரமா இருப்பாங்க, ப்ளூ கலர்ல இருப்பாங்க, அப்புறம் வால்கள்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து இவங்களை போய் தெரிஞ்சதுக்காக மனுஷங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோவான ஜாக் செல்லி அவர் வந்துட்டு அவதார அனுப்புறாங்க. அவதார்னா என்னன்னா, இப்போ நேவி புல்லோட குளோன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ யாரு அப்படின்னா, அவருக்கு வந்து நடக்கவே முடியாது, வீல் சேர்ல தான் இருக்காரு. இப்போ அவர் ஒரு ஏற்கனவே வாழ்க்கையில பல கஷ்டத்துல பார்த்து உட்காந்துருக்கும் போது 2 பேர் வராங்க, தம்பி வாப்பா அப்படின்னு கூப்பிடும்போது, சாலா நீ யாருடா போட்டா அப்படின்னு சொல்லும்போது, தம்பி பேர் தான் டாம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் அந்த பேரை கேட்டவொடனே வந்துட்டு இவங்க கூட அவர் ஹீரோ போறாரு. அங்க போனா அவரோட தம்பியான டாம் வந்து இறந்து கிடக்குறாரு. அது ஏன் இறந்துருக்காருன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அவதாரம் மாறுறதுக்காக நம்ம ஹீரோட தம்பியை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவரும் பண்ணியிருக்காரு. பட் ஒரு கடல்ல இறந்து போயிருக்காரு. ஸோ இப்போ ஒரு தம்பி மாதிரி தான் நம்ம ஹீரோ இருக்கனால இவரே இப்போ வந்து அந்த அவதாரா மாறுறதுக்கான ப்ராசஸ்க்கு இவர் கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதான் தெரியுது, அங்க ஏகப்பட்ட விஷயம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி அவதாரா மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ஹீரோ வந்துட்டு அவதாரா மாறுறேன் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க போறாரு. அங்க எப்படி அது அவதாரா மாறுறாரு அப்படின்னா, அங்க ஒரு மிஷின் மாதிரி இருக்குங்க. அந்த மிஷின் வந்து இவர் படுத்துக்கிறாரு. அப்புறம் அங்க இருந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கூட சொல்லலாம். அதாவது இப்போ இவங்க இருக்காரு அப்படின்னா, இவரோட ஆவி ஆரா எல்லாமே சேர்ந்து அந்த அவதாரோட உடம்புக்குள்ள போயிடும். ஸோ இப்போ வந்து இங்க வெறும் உடம்பு தான் இருக்கும், ஆனா இவரோட எல்லாமே வந்து இந்த அவதார் உடம்புக்குள்ள போயிடும். ஸோ இப்போ வந்து இவர் அவதார் உடம்புக்குள்ள போயிறாரு. இதுக்கப்புறமா அந்த அவதாரோட உலகத்துக்குள்ள வந்துட்டு இவர் போறாரு. அதாவது பல தரைகளை தாண்டி போகும்போது ஹீரோயினா மீட் பண்றாரு. அதாவது இந்த நேவி பீப்புளோட இளவரசியான நெய்திரி அப்படின்ற ஹீரோயினா மீட் பண்றாரு. ஸோ இவங்க மீட் பண்ணும்போது அவங்க தான் வந்துட்டு இவங்க ஹீரோக்கு வந்து இந்த நேவி பீப்புளுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து 2 பேரும் ஒரு இடத்துல லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மனுஷங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த அன்னப்டோனியம் அப்படின்ற ஒரு மினரல் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இந்த நேவி பீப்புள் கும்புற ஒரு தெய்வம் இருக்கும், ஏவா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தெய்வத்தை எப்படியாச்சும் அழிக்கணும். அதாவது இந்த தெய்வம் ஒரு மரத்துல இருக்கும், அந்த மரத்தை எப்படியாச்சும் அழிக்கணும், அந்த மரத்துல தான் அந்த இது கிடைக்கும், அந்த சுத்தி இருக்க எல்லா இடத்துலையும் அடிக்கணும், இங்க எப்படியாச்சும் வெற்றி துரத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னா வந்துட்டு இவங்களை காலி பண்ணி வைக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோவை அமைச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படின்னா அவங்க கூட பேசி பழகி அவங்களோட ஒருத்தனா ஆயிருப்பாரு. இவர் ஆரம்பத்துல இவர் வந்து அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்க சொல்லிட்டு இருப்பாரு. கொஞ்ச நாளா இன்ஃபர்மேஷன் எல்லாம் வராது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த வில்லன் என்ன பண்றாருன்னா, ஆஸ்ட்ரிச் வில்லன் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நீ இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேல, எனக்கு நீ தெரியும் அவங்க கூட ஒருத்தர் ஆயிட்டு, சரிடா நான் வரேன்டா அப்படின்ட்டு மொத்த ஃபோர்ஸையும் கூட்டிட்டு இப்போ அவங்களோட படை எடுத்துட்டு வராங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த அவதார் உள்ள உடம்புக்குள்ள போய் அவங்க எல்லாம் எதிர்த்து நிக்கிறாரு. அதாவது எப்படின்னா, மொத்த கிளானையும் கூட 2000 பேர் கூட்டிட்டு இவங்க ஒரு ஃபைட்டை போடுறாங்க. ஃபைட்ல முடிச்சதுக்கு அப்புறம் வில்லன் வந்து இறந்து போயிடுற மாதிரி காமிச்சிடுறாங்க. நம்ம நேத்திரி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு அம்பு விட்டுட்டு சாவடிச்சிடுறாங்க. இப்போ இந்த செத்தவன் சும்மா சாகாம நம்ம ஹீரோவை வந்து அந்த மிஷினை படுத்துட்டு இல்லையா, அந்த மிஷினை டேமேஜ் பண்ணி விடுறேன். ஸோ வந்துட்டு இப்போ அவதார் உடம்புல அவர் இருக்க மாட்டாரு, அந்த உடம்புல அவர் இருப்பார் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு எப்படியோ தட்டு மாதிரி வந்துட்டு இப்போ ஹீரோ இருக்கும்போது ஹீரோ ஒரு முடிவு பண்றாரு, நம்ம வந்து இந்த உடம்புல இருக்கோம், நம்ம அவதார மாறிடும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஸோ இப்போ வந்து கடைசி என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த உடம்புல இருப்பாரு. இந்த உடம்புல இருந்து இந்த உடம்புக்கு அவர் எப்படி போவார் அப்படின்னா, இந்த நாவிகளை வழிபடுற ஏவா அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த தெய்வத்துக்கு இங்க வழிபடுவாங்க எல்லாருமே சேர்ந்து. அப்படி பண்ணும்போது 2 உடம்பையும் பக்கத்துல வச்சு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இந்த உடம்புல இருக்க அந்த ஆவி ஆரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏவாக்கு போகும், ஏவா வந்து அப்படியே இந்த அவதார உடம்புக்குள்ள போகும். இப்படி போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து அவதாரம் மாறிட்டாங்க, அதாவது நேவியா மாறிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஹீரோட ஆரை வந்துட்டு இந்த அவதார உடம்புக்குள்ள போயிடும். நம்ம ஹீரோவும் கண்ணை திறப்பாரு. அதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருக்கும். இப்போ செகண்ட் பார்ட் அவதார் த வே ஆஃப் வாட்டர். இதுல வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேர் குடும்பமா நல்லா வந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 3 பசங்க இருப்பாங்க, 2 பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. இன்னொரு பொண்ணு எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோ கூட ஒரு டாக்டர் இருப்பாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு இவங்களும் இந்த மனுஷன்ல இருந்து அவதாரம் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, இவங்களுக்கு கன் ஷூட் நடந்திருக்கும். ஸோ அதனால இவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க. ஸோ அதனால இவங்களோட ஆரா வந்துட்டு ஏவா கூட இருந்துரும், இந்த அவதார உடம்புக்குள்ள வராது. ஸோ அதனால வந்து இவங்க இறந்து போயிடுற மாதிரி இருக்கும். ஆனா என்ன ஒரு அதிசயம் தெரியல, அந்த அவதாரோட வந்து பிரெக்னெண்டா இருக்கு. அதுல இருந்து வர குழந்தை தான் கிரி அப்படின்ற பொண்ணு. அந்த பொண்ணு தான் இவங்க குழந்தையா இருக்கு. ஸோ மொத்தம் 4 பசங்க இருக்காங்க. இதுவும் இல்லாம நான் வில்லன் வந்து இதுல செத்து போனதா காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த வில்லனுக்கு ஒரு பையன் இருக்கிறதாவும், அந்த பையன் வந்துட்டு இவங்க கூட இப்போ சுத்திட்டு இருப்பான், ஸ்பைடர்ன்ற பையன். அது வந்து மாஸ்க் கூட சுத்திட்டு இருப்பான். ஏன்னா வந்து அந்த ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுக்காக வந்துட்டு இவன் மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருப்பான். இப்போ இவங்க வந்து குடும்பமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து வில்ல இறந்து போனா சொல்லியிருப்பாங்களா, அவன் செத்துட்டான் தான். ஆனா இருந்தாலும் சாகிறதுக்கு முன்னாடி அவனும் அவங்களோட டீமும் சேர்ந்து அவங்க
அவங்க எல்லாருமே அவதாரா மாறுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வில்லனும் அவங்க டீம்லாம் சேர்ந்து அவதாரா வந்துட்டு இவங்களை எதிர்க்கணும், இவங்களை இந்த ஹீரோ எப்படியாச்சும் நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்றதுக்காக வராங்க. ஸோ இப்போ ஒரு ஃபைட்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்பைடர் பையனை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்றாரு. நேத்திட்ட போய் சொல்றாரு, ஏமா நம்ம இங்க இருக்க வேணாம், நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம அழிக்க அவங்க வருவாங்க. ஸோ நம்மளால வந்து நம்ம மக்களுக்கு எல்லாமே பிரச்சனை வரும். ஸோ நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப மாணவர்களோட வேண்டாம் வெறுப்பா ஒரு இடத்துக்கு போறாங்க. அவங்க தண்ணிக்குள்ள வாழ்ற மக்களை பார்க்க போறாங்க. அங்க நிறைய ஐலாண்ட்லாம் இருக்கு. ஸோ தண்ணிக்குள்ள வாழ்றலாம் அவங்க பேர் வந்து மெக்டோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து நாங்க அடைக்கலம் கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாருமே ஏத்துக்கல. ஒரு மாதிரி வேண்டாம் வெறுப்பா தான் பாக்குறாங்க. சரிப்பா ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. பட் வந்து சுத்தி இருக்க வந்து ஒரு மாதிரி புள்ளி பண்றாங்க, பிளேம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியோ சமாதானம் ஆகி நல்லா தான் போயிட்டு இருக்கு. இவங்க வந்து இந்த டுன்கோன் டீலோ அப்படின்னு சொல்லக்கூடிய சீ ஃபிஷ்ஸோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நிம்மதியா போயிட்டு இருக்க ஒரு வாழ்க்கையில இந்த வில்லன் வந்துட்டு நான் விட மாட்டேன்டா, அவனை எப்படியாச்சும் கொன்னே தீருவேன்டா அப்படின்ட்டு மொத்தமா கிளம்பி வராங்க. அதாவது இந்த டுன்கோன் அப்படின்னு சீ ஃபிஷர்ஸ் அதுல ஒரு விஷயம் இருக்கு, அதை எடுக்கிறதுக்காகவும் அதோட சேர்ந்து நம்ம ஹீரோவையும் நான் கொண்டு வேண்டாம் அப்படின்னு நம்ம வில்லன் வரான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃபேமிலியா அந்த மெக்டோனியா மக்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபோர்ஸை எதிர்க்கிறாங்க. ஸோ இந்த நிறைய சண்டைலாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்னதான் ஜெயிச்சாலுமே அவரோட பையனான மூத்த பையனை வந்து இழந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த ஸ்பைடர் பையன் சும்மா இல்லாம ஒரு வேலையை பார்த்து விட்டுறேன். என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஸ்பைடர் பையனை அவங்கள இருந்து காப்பாத்துனா இவன் வந்துட்டு அப்பா என்னோட அப்பா இல்லவர் என் அப்பா போசா அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறான், ஏற்கனவே வந்துட்டு சார் நிலைமை தான் இருப்பான் அந்த வில்லன் வந்துட்டு. இவன் என்ன பண்ணுவானா அந்த வில்லனை கூட்டிட்டு போய் காப்பாத்திடுவான். கடைசியில் வந்துட்டு அந்த வில்லன் வந்து சொல்லுவான், ஏய் நீ கூட வந்துட்டா போயிடலாம் அப்படின்ட்டு. பட் இவன் வந்துட்டு நான் அவங்களோட போறேன் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு நீ முதலே அவங்க கூட போயிக்கலாமேடா அப்படின்னு இவனை வேற எழுப்பி விட்டுடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த அவதாரமான வில்லன் வந்து சாவல, அவன் வந்து பறவையில பறந்து போயிட்டான். ஸோ இந்த ஸ்பைடர் பண்ணி இந்த ஜாக் சில்லியோட ஃபேமிலியில ஒருத்தன் ஆயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மெக்டோனியா தலைவர்கிட்ட போய் பேசுறாரு, நாங்க கிளம்புறோம், நாங்க என்ன உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு, ஸோ இதுக்கப்புறம் நாங்க இருக்க தேவையில்ல, நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாரு. பட் தலைவர் என்ன சொல்றாருன்னா உங்களோட பையன் இறந்து போயிருக்கான், அவன் வந்து எங்களோட முன்னோர்களோட கலந்துட்டான். ஸோ வந்துட்டு இனிமேல் நீங்களும் எங்களோட ஒருத்தவங்க தான், நீங்களும் இனிமேல் மெக்டோனியா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலி எல்லாருமே இவங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாழ ஆரம்பிக்கும் போது இவங்களோட கடவுள் வழிபடுற ஒரு கடவுள் இருக்கு. அந்த கடவுள்கிட்ட இவங்க வேண்டிக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த விஷயம் அவங்க இறந்து போன பையனோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கண்ண மூடி கண்ணை திறக்கிறாரு, அவதார் வே ஆஃப் வாட்டர் அப்படின்னு போட்டு படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட் நடந்த ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறமா அவதார் ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம்லாம் இருந்துச்சு. அண்ட் ஏகப்பட்ட பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டிசம்பர் 19 என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எல்லாமே புரிஞ்சிச்சா, ஏதாவது தப்பா இருந்தால் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நான் கொஞ்சம் வேகமா பசமா இருந்தால் சாரி கைஸ், கோச்சுக்காதீங்க. நான் பேசிக்காக அப்படி பேசி பழகிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருச்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. அண்ட் 2025 பெஸ்ட்டாக வந்து ஏகப்பட்ட படங்களை பற்றி பேச போகிறோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.